பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பில் அல்-பக்ரா அத்தியாயத்தினுடைய 101, 102, 103 இந்த 3 வசனங்களை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அல்-ஃபாத்திஹா சூரா ஓதுறோம். இப்போ அல்-ஃபாத்திஹா சூறாவில் அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனையை நம்ம கற்றுத்தர்றான். எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டு. அந்த வழி எப்படிப்பட்டது? யார் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ அவர்கள் சென்ற வழி அல்ல. யார் வழிகட்டு வெகு தூரம் சென்றார்களோ அவர்கள் சென்ற வழி அல்ல. இப்போ அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை கேட்குறோம். அல்லாஹ் நமக்கு இந்த 3 வழிகளையும் நம்ம என்ன செய்கிறான்? திருக்குறானில் நமக்கு முன்வைக்கிறான். அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தான் அவர்கள் சென்ற வழியெல்லாம் என்ன செய்கிறான்? நமக்கு அல்லாஹ் குர்ஆனில் முன்வைக்கிறான். யார் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானாங்க, அவர்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் சறுக்கி விழுந்தாங்க, என்னென்ன தவறுகளில் அவங்க ஈடுபட்டாங்க. இந்த காரணங்களை நம்ம தெரியும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த இடங்களில் ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த தவறுகள்லேருந்து நாம் என்ன செய்வோம்? எச்சரிக்கையாக இருப்போம். சிலர் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான முன்மாதிரி. சிலரை பார்த்தா நான் இவங்களே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். சிலர் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்மாதிரி. ஒருத்தங்களை பார்த்தா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நான் செய்யக்கூடாது. பல யூதர்களை பற்றி ஏன் திருக்குறான் அதிகம் சொல்கிறான் அப்படின்னா இதுக்காகத்தான். அவங்க எப்படி வாழக்கூடாது, அதாவது நமக்கு முன்னாடி இந்த ஹிலாஃபத் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு பல்வேறு வகையான சிறப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். ஆனால் அவ்வளோ சிறப்புகளை கொடுத்துருந்தோம், தொடர்ந்து அல்லாஹ் அவர்கள் மேலே அருட்கொடைகள் பொழிந்திருந்தோம், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானாங்க. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவங்க தூரமாக்கப்பட்டாங்க. ஏன் தூரமாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது என்ன செய்யறான்? என்னென்ன பண்புகள் இருந்தது, என்னென்ன தன்மைகள் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வோட அருளை விட்டு தூரமாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் அல்-பக்ரா அத்தியாயத்தில் நமக்கு தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றான். இன்ன பண்புகள் இருந்ததுன்னு. குர்ஆனில் ஏன் யூதர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இதுதான். ஏதாவது ஒரு அவங்க நமக்கு எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த முன்மாதிரி. அவங்க செஞ்ச அதே தவறுகளை நாமும் செஞ்சால் அவர்கள் என்ன வகையான விளைவுகளுக்கு ஆளானாங்களோ அதே விளைவுகள் நம்மளும் அடைவோம். அப்படித்தானே? இப்போ நான் முஸ்லீமாக பிறந்துக்கிட்டனால எல்லா வகையான சிறப்புகள் நம்மள்ட்ட வந்து சேர்ந்துரும். முஸ்லீமாக பிறந்துக்கிட்டனால நம்ம சொர்க்கம் போயிடுவோம். இப்படி நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாமா? ஆனால் இப்படி நம்மள சில நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி தான் யூதர்கள் நினச்சி கொண்டு இருந்தாங்க. சொர்க்கம் யூதர்களுக்கு மட்டும்தான் உரியது. யூதர்களாக பிறந்தாலே அவங்களுக்கு சொர்க்கம்தான். யூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் எல்லாமே யூதர்களுக்காக படைக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள், தவறான கண்ணோட்டங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. அது அவங்கள வெகு தூரம் கொண்டு போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவங்களே நினைஞ்சிருச்சு, தூரமாக்கிருச்சு. நம்ம இந்த வசனங்களில் அல்லாஹ் நினைச்சிறான். அதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருந்தான், தௌராத் அப்படிங்கிற வேதம். அந்த தௌராத் அப்படிங்கிற வேதத்தை கொடுத்து அதன்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ்விடம் இருந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு வாய்ப்பு, வசதிகளை, அதிகாரத்தை வழங்குவான். இப்படியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை முன் வச்ச போது, குர்ஆனை முன் வச்ச போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுக்கு ஒரு தூதர் ஆல்ரெடி இருக்கிறாரு, எங்கள்கிட்ட ஒரு முழுமையான வேதம் இருக்குது, தௌராத் அப்படிங்கிற வேதம் இருக்குது, எங்களுக்கு அது போதும், எங்களுக்கு புதிதாக ஒரு தூதர் தேவையில்லை, எங்களுக்கு புதிதாக ஒரு தூதுத்துவம், ஒரு மார்க்கம் தேவையில்லை, நாங்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக இருக்கட்டும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களிடம் ஒரு வேதம் இருக்கிறது, அதுவே எங்களுக்கு போதுமானது. இப்போ இப்படித்தான் அவங்க சொல்லி வந்தாங்க. இப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிப்பதற்கு, இஸ்லாத்தை நிராகரிப்பதற்கு, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு அவங்க முன் வச்ச காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய வேதத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுடைய தூதரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்,
எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு இதுவே போதுமானது. இப்போ இப்படி சொல்லி வந்தாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், இங்கே உண்மையிலே அவங்க அப்படி இருந்தாங்களா? உண்மையிலே அவங்க தௌராத்தை ஃபாலோ பண்ணாங்களா? உண்மையிலே அவங்களுடைய தூதர் மூசாட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்களா? அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணாங்களா? அப்படிங்கிறத நினச்சி எல்லாம் தெளிவுபடுத்துகிறான். என்ன அப்படின்னா பாருங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இன்தில்லாஹி முஸத்திகுன் லிமா மஅஹும். அவர்களிடம் என்ன இருக்கிறதோ, அவர்களிடம் உள்ள அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் அவர்களிடம் வந்தபோது, யாராவது அவங்களை உண்மைப்படுத்தினாங்களா? அவங்கள சுற்றி இணைப்பாளர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, அவங்கள உண்மைப்படுத்தலை, இவங்களுடைய பாஷையே அவங்களுக்கு புரியலை, இவங்க சொல்லக்கூடிய தூதர், வேதம், மறுமை எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யலை, புரியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க, குர்ஆனை கொண்டு வர்றாங்க. அது என்ன செய்யுது, தௌராத்தில் உள்ள போதனைகளை, அவர்களிடம் உள்ள அந்த போதனைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவர்கள் என்ன செய்திருக்கணும், அவர்கள் அல்லாஹ்வுடைய கடைசி தூதரை, இறுதி தூதரை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க தான் இதை தொடர்ந்து அறிவித்து கொண்டு இருந்தாங்க. அங்குள்ள அந்த மதினாவாசிகள், மதினா ஆரம்பத்தில் எஸ்ரிப் சொல்லுவாங்க, அந்த எஸ்ரிப் வாசிகளோடு அந்த ஹஸ்ரஜ் அப்படி 2 குலத்தாரோடு அவங்களுக்கு சண்டை ஏற்படும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, கடைசி தூதர் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு, அவரோடு சேர்ந்து இணைஞ்சிரும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். அவங்க வேறு வேறு இடங்கள்லேருந்து மதீனாவை நோக்கி வந்ததே என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த இறுதி தூதர் இந்த இடத்துலேருந்து தான் வருவார், அவர் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு, அவர் வரக்கூடிய இடம் இதுதான் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்க சேர்றாங்க. ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த தூதர் அவர்களிடம் வந்தபோது அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பாருங்கள், நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப. அந்த வேதம் வழங்கப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் யார், அந்த மத குருமார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை, எந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிச்சிட்டாங்க? அது குர்ஆனாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம். அவங்கள்ட்ட என்ன வேதம் இருந்ததோ அந்த வேதத்தில் இறுதி தூதரை குறித்த முன்னறிவிப்பு இருந்தது, அந்த வேதத்தில் குர்ஆனை குறித்த முன்னறிவிப்பு இருந்தது. அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள். கிதாபுல்லாஹி வராஅ புஹூரிஹிம், அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்தது. அவர்கள் என்ன செய்யலை, அதை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். கன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்களைப் போல. ஒரு விஷயத்தை தெரியாதவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்களோ, ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே அறியாதவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்களோ, அதுபோல் அவர்கள் என்னஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நடந்து கொண்டாங்க. அந்த வேதம் நமக்கு தெரியாதது போன்று அவங்க அப்படி நடந்து கொண்டாங்க. சரி, அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது, அவங்க தௌராத்தை ஃபாலோ பண்ணலை. நாங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணுறோம், தௌராத் எங்களுக்கு போதுமானது, அது மட்டுமே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க இல்லையா? அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், அவங்க அல்லாஹ்வோட வேதத்தை ஃபாலோ பண்ணலை, அல்லாஹ்வோட வேதத்தை எரிஞ்சிட்டாங்க, தங்களுடைய முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டாங்க. அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி அவங்க நடந்து கொண்டாங்க. அப்போ அவங்களுடைய முதல் வாதம் என்ன வாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏனென்றால் எங்களிடம் தௌராத் இருக்கிறது, எங்களுக்கு ஏற்கனவே தூதர் வந்து விட்டார், எங்களுடைய மார்க்கம் முழுமையான மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது பொய். ஏன் அவங்க என்ன செய்யலை, அவங்களுடைய இருக்கக்கூடிய தௌராத்தை என்ன செய்யலை, பின்பற்றலை. தௌராத்தின் போதனைகளை அவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தௌராத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்துக்கிட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணாங்க இவங்க? அடுத்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை புறக்கணிச்சிட்டாங்க, தௌராத்தை புறக்கணிச்சிட்டாங்க, அதனுடைய போதனைகளை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. என்ன பண்ணாங்க, வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டுட்டு சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் உருவாக்கியவற்றை, ஷைத்தான்கள் இட்டுக்கட்டியவற்றை, ஷைத்தான்கள் ஓதியவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள்.
பாருங்க, ஒரு பக்கம் அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்கள் இந்த வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுடைய இந்த உலகமும் சிறப்பாகும், உங்களுடைய மறு உலகம் சிறப்பாகும். ஆனால் அவங்க வேதத்தை புறக்கணிச்சிட்டாங்க. வேதத்தின் போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடைமுறைப்படுத்தலை. அடுத்து அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் உருவாக்கியவற்றை, ஷைத்தான்கள் இட்டு கட்டியவற்றை அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பின்பற்றினார்கள், அந்த சூனியத்தை பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கலை. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுலைமானுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருந்தான். ஜின்களை, பறவைகளை, விலங்குகளை அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான். யாருக்கும் கொடுக்காத ஒரு அரசாட்சி அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுலைமானுக்கு இதெல்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னா, இந்த சூனியத்தால் தான் கிடச்சிது. அப்போ ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிச்சிட்டு அவங்க சூனியத்தை ஃபாலோ பண்ணாங்க, சூனியத்தை பின்பற்றினாங்க. ஷைத்தான்கள் உருவாக்கிய, ஷைத்தான்கள் எழுதிய, ஷைத்தான்கள் இட்டுக்கட்டிய அந்த சூனியத்தை என்ன செய்கிறாங்க, பின்பற்றினாங்க. பின்பற்றி கொண்டோ அதை அவங்க என்ன செய்கிறாங்க, சுலைமான் இப்படித்தான் ஆட்சி செய்தார், சுலைமானுக்கு அதிகாரம் எப்படி கிடச்சி, இந்த சூனியத்தின் மூலமாக தான் கிடச்சிது. அப்போ இது என்ன செய்யலை, இது நாங்கள் எங்கள் புறத்திலிருந்து என்ன செய்யலை, நாங்கள் இப்படி செய்யலை, நாங்கள் சுலைமானை பின்பற்றுகிறோம். அப்போ இதை கொண்டு தான் அவர் ஒரு அரசாட்சியை கட்டி ஆண்டார், இதை கொண்டு தான் அவர் யாரும் செய்யாத செயலையெல்லாம் செய்தார், நாங்கள் என்ன செய்கிறோம், அவரை ஃபாலோ பண்ணுறோன்னு நினைச்சாங்க. இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே பழி போட்டாங்க. இப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கலை. அப்போது சுலைமான் சூனியத்தில் ஈடுபடவில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒன்று தெளிவுபடுத்துகிறான். சூனியம் என்பது என்ன, சிஹிர் என்பது என்ன, குஃபுர். சிஹிர் என்பது என்ன, நிராகரிப்பு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல, சுலைமான் சூனியம் செய்யவில்லை, சூனியத்தில் அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நேரடியாக ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் நிராகரிக்கவில்லை. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஆனால் ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள். அப்போ இந்த ஷைத்தான்கள் தான் இந்த சூனிய செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள், அவர்கள் தான் இந்த சூனியத்தை பரப்பினார்கள். அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, இந்த சூனியத்தை பரப்புனாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடணும், நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சும்மா இருக்க மாட்டோம். யாரை ஃபாலோ பண்ணுவோம், ஷைத்தானை தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த உலகத்தில் ரெண்டு தான் இருக்குது, ஒன்று சத்தியம், ரெண்டாவது அசத்தியம். ஒன்று உண்மை, ரெண்டாவது பொய். நீங்கள் சத்தியத்தை பின்பற்றவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அசத்தியத்தை பின்பற்றும் நிர்பந்தமான நிலைக்கு நாம் உள்ளாகிடுவோம். நாம் வெறுமையாக, எம்டியாக, ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம சத்தியத்தை கொண்டு, அந்த உண்மையை கொண்டு நாம் நம்ம நிரப்பிக்கொள்ளவில்லை என்றால், நாம் பிஸியாக்கி கொள்ளவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சிடுவான் ஷைத்தான். அவனுடைய போதனைகளை கொண்டு நம்மள்ட்ட வந்து உட்காந்துக்கிடுவான். இப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை அவங்க புறக்கணித்ததுனால என்ன விளைவு ஏற்பட்டது, அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிச்சிட்டு அவங்க சும்மா இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிச்சிட்டு ஷைத்தான்கள் உருவாக்கியவற்றை பின்பற்றினார்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்க மறுக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானை வணங்குவார்கள். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்களோ அவர் ஷைத்தான்கள் கட்டுப்படுவாங்க. ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் தன்னுடைய நான் என் இஷ்டப்படி செயல்படுறான்னு சொல்கிறான், உண்மையில் அவன் இஷ்டப்படியே செயல்படுறான். ஷைத்தான் நினைச்சான் அவனை எப்படியெல்லாம் தூண்டுகிறானோ அப்படியெல்லாம் அவன் செயல்படுறான். இவன் ஒரு பொம்மையாக நினைச்சான் மாறி போகிறான். ஷைத்தானால் இயக்கப்படக்கூடிய ஒரு அடிமையாக நினைச்சான் மாறி போகிறான். பாருங்கள், அப்போ ஒருத்தன் நல்ல விஷயங்களை பின்பற்றவில்லை என்றால், இப்போ நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்தவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவன் எங்கே போயிடுவான், அவன் தீய விஷயங்களின் பக்கம் நினைச்சுவான் போயிடுவான். இப்போ அதுதான் யூதர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தௌராத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு இது போதுமானது. உண்மையில் அவங்க தௌராத்தை பின்பற்றி இருந்தால் குர்ஆனை பின்பற்றி இருப்பாங்க. அவங்க தௌராத்தை பின்பற்றி இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவர்கள் தௌராத்தை பின்பற்றி இருந்தால் நபி அவர்களே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிராகரித்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தௌராத்தில் தெளிவான நற்செய்தி இருக்குது, தெளிவான முன்னறிவிப்பு இருக்குது.
அது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்குது. அது எங்கே கொண்டு போய் சேர்க்குது, குர்ஆன் அது என்ன செய்யுது, குர்ஆனை நோக்கி என்ன செய்யுது, மக்களை கொண்டு செல்லக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. இப்போ அவங்க தௌராத் அப்படிங்கிற பேரில் அவங்க பின்பற்றி கொண்டிருந்தது என்ன, ஷைத்தான்கள் உருவாக்கிய அந்த சூனியத்தை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அவர்கள் சூனியத்தை பின்பற்றி கொண்டிருந்தனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவங்களுக்கு கசப்பானதாக அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஒருத்தன் சத்தியத்தை வெறுக்கிறான், அசத்தியத்தை விரும்புகிறான் அப்படின்னா என்ன அவன் என்ன பிரச்சனை அவனுக்கு, நமக்கு சத்தியம் நமக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கணும், அசத்தியம் தான் நமக்கு வெறுப்புக்குரியதாக இருக்கணும். அப்படி உல்டாவா, சத்தியத்தை பின்பற்றுவது நமக்கு கடினமாக இருக்குது, அசத்தியத்தை பின்பற்றுவது நமக்கு லேசாக இருக்குது அப்படின்னா ஷைத்தான் என்ன செய்கிறான், நம்மளை முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்கா, நம்ம ஷைத்தானுக்கு அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ யூதர்கள் அப்படித்தான் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்ததனால் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக, ஷைத்தானுடைய தோழர்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறி போனாங்க. இப்போ அவங்க இப்படி பின்பற்றி விட்டு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய தூதர் அவங்களுக்கு அரசராகவும் இருந்தார், சுலைமானும் இப்படி தான் இருந்தார், அவர் இப்படி இருந்தனால தான் அவரால் ஒரு அரசாட்சியை கட்டி ஆள முடிஞ்சுது என்ன செய்கிறாங்க, அப்படி சொன்னாங்க. நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி நம்ம சமூகத்திலையும் நாம் இப்படியான மனிதர்களை பார்க்குறோம். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா, அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தா ஆன்மீகவாதிகள் மாதிரி தெரியும், பெரிய ஒரு அறிஞர் மாதிரி தெரியும். ஆனால் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, யாரை பின்பற்ற கொண்டு இருப்பாங்க, ஷைத்தான்களை பின்பற்றக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்க சொல்ல ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயல் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயல்பாடு வந்து என்ன செய்யும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்கள் நிகழ்ந்தது. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்கிறான், வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர. அப்போ இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சுலைமான் நபி கற்றுக் கொடுக்கல, அல்லாஹ் என்ன செய்யலை, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அப்போ மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தது, மக்களுக்கு மத்தியில் சூனியத்தை பரப்பியது யார், ஷைத்தான்கள் தான். இப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னது, வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் வ மாரூத். பாபில் நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கு இறக்கப்பட்டது. அப்போது ஒன்று சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ரெண்டாவது இதையும் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கு பாபில் நகரத்தில் இறக்கப்பட்டது இருக்கா இல்லையா, அதையும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க, ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா. அவங்க இதை யாருக்கும் கற்றுக் கொடுக்கல, அந்த வானவர்கள். அவங்க யாருக்கேனும் கற்றுக் கொடுக்க நேர்ந்தால் அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, எங்கள்கிட்டருந்து இதை நீங்கள் படிக்காதீங்க, நாங்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன். நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், ஃபலா தக்ஃபுர், நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராகரித்து விடாதீர்கள். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மரி வ ஸௌஜி. அந்த 2 வானவர்களிடமிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, 2 வானவர்களிடமிருந்து ஆணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தும் அம்சத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇத்னில்லா. இப்போ இந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிர யாருக்கும் என்ன செய்ய முடியாது, தீங்கிழைக்க முடியாது. இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, யூதர்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் சூனியமும் இருக்குது. இந்த இது இப்போ இல்லை, அப்போ இருந்தே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி தான் இருந்துக்கிட்டு வர்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்த பிறகு ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்க, இப்படியான ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. இப்படியான விஷயத்தை பரப்பின பிறகு அவங்களில் ஒரு சாரார் இதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவங்க செயல்பட தொடங்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட இந்த ஆன்மீகமும் மார்க்கமும் சூனியமும் ஒன்று கலந்துருச்சு. ஒரு கட்டத்தில் அந்த சூனியம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறிடுச்சு. ஒரே சமயத்தில் அல்லாஹ்வையும் ஷைத்தானையும் வணங்க முடியுமா?
ஒரே சமயத்தில் அல்லாஹ்வையும் ஷைத்தானே வணங்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறாங்களோ அவங்க தான் அல்லாஹ் வணங்குறவங்க. யார் ரெண்டு பேரையும் சேர்த்து வணங்குறாங்களோ அவங்க யார் வணங்குறாங்க? ஷைத்தானத்தை நினைச்சுறாங்க, வழிபடுறாங்க. இப்போ அல்லாஹ் நினைச்சிடறான். அப்போ இதை நினைச்சிடறான், தெளிவுபடுத்துகிறான். என்ன, அவங்க இப்படி சொல்லி கொண்டு இருந்தாங்க இல்லையா, சுலைமான் தான் இப்படியெல்லாம் செய்தார்னு. இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு மத்தியில் சூனியத்தை பரப்புனாங்க. இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு நல்ல கவனிக்கணும். நமக்கு அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துகிறான். என்ன, ஒன்று சூனியம், ரெண்டாவது பாபில் நகரத்தில் ஹாரூத் மாரூத் 2 வானவர்களுக்கு அருளப்பட்டது, இறக்கப்பட்டது. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் சூனியம் தான் சொல்கிறாங்க, அதுவும் சூனியம் தான். ஆனால் பாருங்கள், அல்லாஹ் முதல்ல சூனியத்தை சொல்லிட்டான், அடுத்து அதோடு இணைச்சி இந்த விஷயத்தையும் சொல்கிறான். அல்லாஹ் சூனியத்தை சொல்லிட்டான், அடுத்து நினைச்சிடான் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டான். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுவும் சூனியந்தான் இதுவும் சூனியந்தான். அப்போது ஒரு கேள்வி வரும், வானவர்கள் எப்படி சூனியத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு. வானவர்கள் வந்து நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்காங்க, நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடியவங்க. அவங்க எப்படி சூனியத்தை கொண்டு வருவாங்க? அவங்க எப்படி சூனியத்தை கற்றுக் கொடுப்பாங்க? வானவர்கள் நமக்கு நன்மையை தூண்டக்கூடியவர்கள், நமக்கு நேர்வழியை காட்டக்கூடியவர்கள், அப்படித்தானே படிச்சிருக்கோம். அப்போ இதில் இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ இதில் பல்வேறு பதில்கள் சொல்லப்படுது. இப்போ அதில் மௌலானா மௌதூதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு சோதனைக்காகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அனுப்பப்பட்டிருக்காங்க. எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தில் வானவர்கள் வந்து அந்த இளைஞர்கள், அழகான இளைஞர்கள் வடிவில் வருவாங்க, அழகான இளைஞர்கள் வடிவில் வருவாங்க. அந்த வானவர்களோடு இவங்க என்ன செய்வாங்க, தப்பாக நடந்து உள்ள முயற்சிப்பாங்க. அல்லாஹ்வோட வேதனை வந்து இணைஞ்சிடும், வந்து சேர்ந்துடும். அதுபோல் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மக்களை அந்த 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 பாபில் நகரத்தில் சூனியம் வந்து பரவலாக என்ன செய்து இருந்தது. அப்போ அந்த சூனியம் பரவலாக இருந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மக்களை சோதிக்கும் பொருட்டு என்ன செய்கிறான், இந்த வானவர்களை சூனியத்தை கொண்டு என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அப்போ அந்த வானவர்களை தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து சோதனைக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கோம், நீங்கள் இதனை கற்று நிராகரிப்பாளராக விடாதீங்க அப்படின்னு. இப்போ இந்த விஷயந்தான். இப்போ இதுதான் வந்து ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். அதில் ஒரு தரப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு தரப்பு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாரூத் மாரூத் அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் வானவர்கள் இல்லை, அவங்க 2 பேரும் ஷைத்தான்கள் அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஷைத்தான்கள். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன காரணம், வானவர்கள் வந்து தீமையை கொண்டு வர மாட்டாங்க. வானவர்கள் சூனியத்தை எப்படி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அது சாத்தியமில்லாத விஷயமாச்சே. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் நன்மையை மட்டுமே ஏவக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி சூனியத்தை பரப்புவாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதில் சொன்னோம், மௌலானா மௌதூதுடைய பதில். அது பொருந்தக்கூடிய பதில் தான். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், சோதனைக்காக அல்லாஹ் அவங்கள அனுப்புவான். இவங்க இந்த இடத்துல அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க, இன்னமா நஹ்னு ஃபித்னா. அவங்க 2 பேரும் ஷைத்தான்களாக இருந்தால் அவங்க இப்படி சொல்லுவாங்களா? ஷைத்தானாக இருந்தால் அவனுடைய நோக்கம் என்ன, வழி எடுக்கணும். வழி எடுக்கும் போதும் என் பேச்சை கேட்காத, என் பேச்சை கேட்டால் வழிகிட்டு போயிடுவேன் அவன் சொல்லுவான். நான் ஷைத்தானா, அவன் இன்னும் சந்தோஷமாக அழைச்சிட்டு போவான் இல்லையா? அப்போது இன்னொன்று மலக்கைன் அப்படிங்கிற வார்த்தையும் தெளிவாக வந்திருக்கு. அப்போ இப்படியான ஒரு விளக்கம் கொடுப்பது என்னென்னா, ஒரு முன்முடிவு. என்ன முன்முடிவும், வானவர்கள் கெட்ட விஷயத்தை ஏவுவதற்கு வாய்ப்பில்லை, அதனால் இவங்க வானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு முன்முடிவுனால இப்படியான ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது ரொம்ப சொற்பமான அறிஞர்கள் தான் இந்த கருத்தை முன் வச்சுருக்காங்க. அந்த கருத்து வலுவான கருத்து இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாசக அமைப்பு இருக்கா இல்லையா, அதை உடைச்சிருது. ஏன்னா ஷைத்தான்கள் வந்து அவங்க ஷைத்தான்களாக இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எங்கள் பேச்சை கேட்டு வழிகிட்டு போவாதீங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இது ஒரு கருத்து இருக்கா? அப்போ பெரும்பாலான கருத்து என்ன, அவங்க 2 பேரும் வானவர்கள் தான், அவங்க 2 பேரும் சோதனைக்காகத்தான் என்ன செய்கிறாங்க, அனுப்பப்பட்டாங்க. அப்போ இன்னொரு கருத்து வருது, அவங்க எதை கொடுத்து அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு. இதுலேயும் பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் சூனியத்தை கொடுத்து தான் அனுப்பப்பட்டாங்க, அவங்களும் சூனியத்தை கொடுத்து தான் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில அறிஞர்கள், இப்போ அமீன் ஹசன் இஸ்லாஹி இருக்கிறாரு, அதுபோல் இப்னு ஆஷூர், தஹரீர் வ தன்வீர் எழுதிய இப்னு ஆஷூர், அவரும் ஒரு பெயர் அறிஞர். அவரை போல் அறிஞர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சூனியமாக இருக்க வாய்ப்பில்லை,
சூனியத்தை முறியடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூனியத்துக்கு நெருக்கமான ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அது சூனியமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்க அந்த ஷைத்தான்கள் யுஅல்லிமூனன்னாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் கற்றுக் கொடுத்தார்கள். இதுவும் சூனியமாக இருந்தால் சூனியம் ப்ளஸ் சூனியம் அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இது உறுதியான கருத்து இல்லை இதுதான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கருத்து வலுவான கருத்தாக தெரியுது. இப்போது அமீன் ஹசன் இஸ்லாஹி, இப்னு ஆஷூர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது சூனியத்தை முறியடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், ஆனால் சூனியத்திற்கு நெருக்கமான ஒன்றாக இருக்கலாம். அதை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அது சூனியமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு மத்தியில் ஓதி பார்க்குறாங்க, மந்திரிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஓதி பார்த்தல் மந்திரித்தலில் கம்ப்ளீட்டாக இஸ்லாத்துக்கு முரணான வகையும் இருக்குது, இஸ்லாத்துக்கு உட்பட்டதும் என்ன செய்து இருக்குது. இப்போ இந்த ஓதி பார்த்தல் மந்திரித்தல் முன்னாடியே இருந்துக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்கள் மந்திரிப்பதற்கு ஓதிப்பாவதற்கு என்ன வாசகங்களை பயன்படுத்துகிறீங்க? இப்போ அதில் ஷிர்கான குஃப்ரான விஷயங்கள் இல்லை அப்படின்னா ஓகேன்னாங்க, அதை அங்கீகரித்தாங்க. அதை ஒரு வைத்திய முறையாக என்னஞ்சாங்க, அங்கீகரித்தாங்க. அதை ஓகே, அதனால் மக்களுக்கு பயன் இருக்குது அப்படின்னா ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியான ஒரு மந்திரிக்கு முறையாக அது என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம், மந்திரிக்கும் முறையாக என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம். போக போக அதை தவறாக, ஆனால் சூனியத்துக்கும் அதற்குமான அந்த எல்லை கோடு இருக்கா இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கலாம். இப்போ இதை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அது சூனியமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக என்னச்செல்லாம் இருந்திருக்கலான்னு பாருங்கள். இப்போ இவங்க அப்படி பாபில் நகரத்தில், பாபில் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஈராக்கில் இருந்த ஒரு பிரபலியமான நகரம். அது அப்போது சூனியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. கல்தானியர்கள் நட்சத்திரங்களை வழங்கி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் சூனியம் ரொம்ப ரொம்ப பரவி என்ன செய்து இருந்தது. இப்போ அந்த இடத்துல தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் அந்த 2 வானவர்களையும் என்ன செய்கிறான் இறக்கி வைக்கிறான். அப்போ ஏற்கனவே அங்கே சூனியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூனியத்தை கொண்டு அல்லாஹ் இறக்கியிருக்க மாட்டான். அந்த சூனியத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு மருந்தை கொண்டு அல்லாஹ் இணைஞ்சலாம் அவங்க 2 வானவர்களையும் இணைச்சலாம் இறக்கியிருக்கலாம். இப்போ அவங்க இது என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட, ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யக்கூலா, அவங்க யாருக்கேனும் அந்த 2 வானவர்களும் யாருக்கேனும் இதனை கற்றுக் கொடுக்க நேர்ந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னமா நஹனு ஃபித்னா, நாங்கள் ஒரு ஃபித்னாவாக சோதனையாக இருக்கிறோம், சோதனையாக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், எனவே என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் நிராகரிச்சிடாதீங்க. அமீன் ஹசன் இஸ்லாஹி என்ன சொல்கிறாரு, இதனை கற்று தவறாக பயன்படுத்தி நிராகரித்து விடாதீர்கள், இதனை கற்று தவறாக பயன்படுத்தி நிராகரித்து விடாதீர்கள். இப்போ இது உங்களுக்கு தேவையில்லை. அப்போ யாருக்கு தேவை அப்படின்னா, சில பேருக்கு மட்டும் இது போதும். இப்போ நமக்கு மத்தியிலையும் பார்க்குறோம், நமக்கு மத்தியிலே இந்த ஓதி பார்க்குறாங்க, மந்திரிக்கிறாங்க இல்லையா, ஒரு கட்டத்தில் அவங்க எல்லை தாண்டி எங்கேயோ போயிடுறாங்க, அவங்களும் ஒரு சூனியக்காரர்களாக மாறிடுறாங்க. ஆன்மீக ஆடை போட்டுக்கிட்டே, தொப்பி ஜிப்பா தலப்பா கட்டிக்கிட்டே சூனியக்காரர்களாக எத்தனை பேர் இருக்காங்க நம்ம சமூகத்திலே. வெண்மையான ஆடை தான், ஜிப்பா தான், அவங்கள பார்த்தா பெரிய நீளமான தாடி தான், அவங்கள பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரி தெரியும். அசலாக எப்படி இருப்பாங்க, ஒன்றா நம்பர் சூனியக்காரங்களாக மாறி போய் நிற்பாங்க எல்லோரும். அதாவது அந்த மந்திரித்தல் ஓதி பார்த்தல் யாரெல்லாம் அதுக்குள்ளே போகிறாங்களோ நிறைய பேர் அந்த எல்லை தாண்டி போயிடுறாங்க, பார்டர் தாண்டி என்ன செய்கிறாங்க போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க செய்கிறது சூனியன்னு தெரியாமலே என்ன செய்கிறாங்க, அந்த சூனிய செயல்பாடுகளில் அவங்க ஈடுபட தொடங்கிடுறாங்க. இப்போ அமீன் ஹசன் இஸ்லாஹி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படியான ஒன்றாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் யூத மத குருமார்கள் இருக்காங்களே இல்லையா, அந்த யூத மத குருமார்கள்ட்ட இப்படியான ஓதி பார்த்தல் ஒரு மெத்தேடு முறை இருந்தது. அந்த ஓதி பார்த்தல் மெத்தேடை அவங்க எங்கே பயன்படுத்துனாங்க அப்படின்னா, இந்த சூனியத்திற்கு எதிராக, அந்த சூனியக்காரர்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க பயன்படுத்தினாங்க. அதில் அவங்க ஓரளவு பயனும் மக்களுக்கு அளிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க,
அந்த 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 அதை அதை என்ன செய்கிறாங்க, அதை தவறாக வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் உள்ள வரம்புகளை என்ன செய்கிறாங்க, மீறுறாங்க. இப்போ அந்த மந்திரித்தல், அந்த ஓதிப்பாத்தல் முறையை அப்படியே ஒரு சூனியமாக என்ன செய்கிறாங்க, மாற்றிடுறாங்க. இப்போ அதுதான் இங்கே வானவர்கள் என்ன எச்சரிக்கை பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் இதனை கற்று என்ன செய்யாதீங்க, நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் அப்படின்னு. என்ன நிகழ்ந்தது, இவர்கள் அந்த 2 வானரிடமிருந்து எதை கற்றுக்கொண்டார்கள்? ஃபைசல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. இப்போ ஆணுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தும் அம்சத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்லலாம். சூனியத்தில் அவங்க எதை கற்றுக்கிட்டாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தும் விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. யாற்றிருந்து? அந்த வானவரிடம் இருந்து. இப்போ இது சூனியமானா இது அப்பட்டமான சூனியம்தான். இது சூனியம்தான், அப்பட்டமான. அது எப்படி அவங்க பிரிவினை ஏற்படுத்தினாங்க, எந்த மெத்தேடை பயன்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தினாங்க தெரியாது. பாருங்கள், ஒரு சமூகத்தில் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பங்கள் சேர்ந்து தான் சமூகமாகுது. சமூகத்தில் குடும்ப அமைப்பு இருந்தால் தான் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக, ஒழுங்கான சமூகமாக இருக்கும். குடும்ப அமைப்பு சிதையுது அப்படின்னா இந்த சமூகம் நாசமாக போயிடும். எந்த சமூகத்தில் உதிரிகள், திருமணமாகாதவர்களை அதிகரிக்கிறாங்களோ, தான் தோன்றித்தனமாக வாழக்கூடியவர்கள் அதிகரிக்கிறாங்களோ, அந்த சமூகம் வந்து மோசமான சமூகம் மாறிடும். அந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்காது. ஒரு சமூகம்னா ஒரு மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும், பொருளுக்கு பாதுகாப்பு இருக்கணும், மானத்திற்கு பாதுகாப்பு இருக்கணும், இல்லையா? அது சமூகம் எப்போ ஒழுங்கான சமூகம் இருக்கும் அப்படின்னா அது குடும்பங்கள் இருந்தால் தான் அங்கே மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு, மானத்திற்கு பாதுகாப்பு, பொருளுக்கு பாதுகாப்பு. குடும்பங்கள் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சமூகம் இணைஞ்சிரும். இன்றைக்கி நம்ம இது தெளிவாக உணர்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த காலகட்டத்தில் குடும்ப அமைப்பு உடஞ்சிக்கிட்டே வருது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஆணையும் பெண்ணையும் எதிரிகளாக நினைச்சாங்க, ஆக்குறாங்க. பெண்ணோட ஈகோவை சீண்டி விட்றாங்க, ஆணோட ஈகோவை சீண்டி விட்றாங்க. அப்போ அப்போ 2 பேரும் சேர்ந்து இருப்பதனால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய பெரிய பிரச்சனைகளாக நினைச்சாங்க, மாற்றம் நினைச்சாங்க, நமக்கு ஆக்கி காட்டுறாங்க. இப்போ அப்படித்தானே இப்போ உள்ள மீடியாக்கள், இப்போ உள்ள எல்லாமே இதுக்கு என்ன செய்யுது, இப்போ வரக்கூடிய சினிமாக்கள், இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோக்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆணோட ஈகோவை தூண்டி விடுறது, பெண்ணோட ஈகோவை தூண்டி விடுறது, ஒருவர் மற்றவரை எதிரிகளாக என்ன நிறுத்துறது. எல்லா தரப்பையும் யாருக்கும் யார் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடாது, யாரும் யாருடன் சேர்ந்து இருக்கக்கூடாது, மனிதர்களை தண்ணீர்களாக மாற்றுறது. மனிதன் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை, மனிதன் எதையும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, அவன் இஷ்டப்படி வாழலாம். இப்போ மனிதர்களை தண்ணீர்களாக மாற்றணும்னா அதுக்கு இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா, மனிதனோட ஈகோவை சீண்டி விடுறது. ஒவ்வொரு மனிதனோட ஈகோவை என்ன செய்யறது, சீண்டி விடுறது. மனிதனோட ஈகோ தூண்டப்பட்டால் என்ன ஆகும், அவன் யாருடனும் சேர்ந்திருக்க முடியாது. சக மனுஷனோட சேர்ந்துருக்கணும் அப்படின்னா அவனால் நமக்கு பிரச்சனை ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும். 10 பேர் இருக்கும் பொழுது அவர்களால் நமக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்குமா, நஷ்டமும் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். மனுஷன் இருக்கிற இடத்துல மனுஷ வாடையும் இருக்கும். இப்படி ஒரு பழமொழி உண்டு, இல்லையா? இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா, மனிதர்களை ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில் அவங்களோட ஈகோ கட்டுப்படுத்தப்படணும், அவங்களோட ஈகோ என்ன செய்ய நசுக்கப்படணும், அவங்களுக்கு மத்தியில் நீதி என்ன செய்யணும், ஆட்சி செய்யணும். இப்போ இங்கே பாருங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. இப்போ ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக நினச்சா நிறுத்துகிறாங்க. ஆண் பெண்ணை பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பெண் ஆணுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2 பேரும் என்ன செய்கிறாங்க, தனித்தனியாக என்ன செய்கிறாங்க, 2 பேரும் எதிர்களாக என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு எதிர்களாக என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், பிரபலியமான ஷோக்கள்லாம் பார்க்குறோம். அந்த ஷோக்கள் என்ன, இந்த விவாதம் தான், எல்லாத்தையும் என்ன செய்யுது, மோத விட்டு வேடிக்கை பார்க்குறது. ஒரு கட்டத்தில் மனிதர்கள் சேர்ந்து இருப்பதே கடினமாக ஒன்றாக மாறிடும். மனிதர்களை மோத விட்டால் மோதிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மனிதர்கள் சேர்ந்து இருப்பதற்கான ஒரே வழி அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான்.
மனிதர்கள் சேர்ந்திருப்பதற்கான ஒரே வழி இஸ்லாம் தான். இப்போ இஸ்லாம் இல்லை அப்படின்னா மனிதர்களால் சேர்ந்திருக்க முடியாது. இப்போ யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் தனியர்களாக இருப்பாங்க, எல்லோரும் ஈகோயிஸ்டுகளாக இருப்பாங்க. அப்போது இந்த பாருங்கள், இந்த காலகட்டத்தில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் உடைக்கப்படுது. இந்த குடும்பங்கள் திட்டமிட்டு உடைக்கப்படுது. குடும்ப அமைப்பு அது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு தடையான ஒன்று அப்படின்னு காட்டப்படுது இல்லையா? ஆனால் பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை விட, சிக்கல்களை விட, பிரச்சனைகளை விட அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக ஏற்படும். அந்த தனிமை இணைஞ்சிரும், கொன்னுடும். அவர்கள் தனியர்களுக்கு நீண்ட நாள் வாழ மாட்டாங்க, சீக்கிரம் செத்துருவாங்க, சீக்கிரம் நோயப்பட்டுருவாங்க. ஒரு மனிதன் வாழ்வதற்கான காரணிகள் தேவை. ஒரு மனிதன் அவன் குடும்பத்தை உருவாக்கும் போது, அவன் குழந்தைகளை உருவாக்கும் போது தான் அவன் என்ன செய்றான், அவனுடைய ஆற்றல் அற்புதமாக வெளிப்படும். அவனுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். அவன் கல்யாணமே முடிக்காமல் இருந்தான் அப்படின்னா, அவன் குழந்தைகளை பெறாமல் இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு குடும்ப அமைப்பு இல்லை அப்படின்னா அவனுடைய ஆற்றல் என்ன செய்து முழுமையாக வெளிப்படாது. அவன் சோம்பேறி ஆகிடுவான். ஒரு ஆண் எப்போ சம்பாதிக்க போவான், எப்போ வேலைக்கு போவான் அப்படின்னா அவனுக்கு குடும்பம் இருக்கும்போது, குழந்தைகள் இருக்கும்போது தான். அவனுக்கு ஒரு மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடச்ச போது மறந்து நினைஞ்சிருவான், அப்படி இருந்துருவான். இன்றைக்கி மண்டாரங்களை பார்க்குறோம். இங்கேயா சாப்பாடு கிடச்சிட்டா சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துக்கிடுவாங்க, எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஆற்றல்லாம் அப்படியே நினச்சிது நசுக்கப்பட்டுரும். பாருங்கள், இப்போது அந்த சமயத்தில் இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 2 வானரிடமிருந்து எதை கற்றுக்கொண்டார்கள்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில், கணவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தும் அம்சத்தை அவங்களை என்ன செய்கிறாங்க, அந்த மெத்தடை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அது என்ன மெத்தட் நமக்கு தெரியாது, ஆனால் அது சூனியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போது இது ஒரு சமூகம் சீரழியணும் அப்படின்னா அந்த குடும்பம் உடஞ்சிட்டா சமூகம் சீரழிஞ்சிடும். இப்போ நம்ம காலத்தில் இது உதாரணம். நகரங்களில் அந்த குடும்ப அமைப்பு உடஞ்சு கொண்டே வருது. இருக்கிற குடும்பங்களில் கூட நிறைய பிரச்சனைகள், ஒரு விதமான புழுக்கம் இருந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? பாருங்க, ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. இங்கே அல்லாஹ் ஒரு விதியை தெளிவுபடுத்துகிறான். அது நிரந்தரமான விதி, அது பொதுவான விதி. என்ன செய்ய முடியாது. இப்போ இந்த சூனியக்காரர்கள் நினைச்சா யாருக்கும் தீங்கிழைத்து விடலாம், அப்படி கிடையாது. இந்த சூனியக்காரர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்திடலாம் அப்படின்னு நினைச்சாது கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நிகழாது. அல்லாஹ் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்குறான் இல்லையா? நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மை அவன் தான் கொடுத்துருக்கான். இந்த உணவுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை அவன் தான் கொடுத்துருக்கான். மருந்துக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை அவன் தான் கொடுத்துருக்கான். அவன் நினச்சா நீக்கிடுவான். சில நோயாளிகளை பார்ப்போம், சாப்பிடுவாங்க, ஆனால் உடல் ஆற்றல் சேராது. ஏன்? நாம் சாப்பிடக்கூடிய உணவை தான் அவனும் சாப்பிட்றான். ஏன் அவனுக்கான ஆற்றல் கிடைக்கல? இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தன்மையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இப்போ இந்த சூனியக்காரர்கள், இந்த ஷைத்தான்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமான்னா நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது. இப்போ இங்கே நிகழக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதனால் நம்பிக்கையாளர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூனியக்காரர்கள் நமக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்பிக்கையாளர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, அவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடன் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பராமரிப்பில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான், ஒரு பொதுவான விதியை தெளிவுபடுத்துகிறான். என்ன பொதுவான விதி அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நிகழ்ந்து விட முடியாது. அப்போ இங்கே தீயவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியும். அது அல்லாஹ் அனுமதிக்கும் வரை தான். இப்போ அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த திட்டங்கள், அவங்களுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். நம்ம பார்க்குறோம், சில பேரை பார்த்து நம்ம நினைப்போம், இவங்கள்லாம் வீழ்கிறதே கஷ்டம், இந்த அநியாயக்காரங்கள்லாம் அழிக்கிறதே கஷ்டம் நினைப்போம். வரலாற்றில் அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கும். அவ்வளோதான், இவங்க இந்த உலகத்தையே தன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அழிச்சிருவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சடான்னு காணாம போயிடுவாங்க
அப்படித்தானே? அப்படி நிறைய பேரை பார்த்துருக்காம இல்லையா? பெரிய மக்கள் திரளோடு இருப்பாங்க, பெரும் பலத்தோடு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் மதிப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருப்பாங்க, காணாமல் ஆக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது அல்லாஹ் இணைஞ்சிருவான், அவங்கள மறக்கடிச்சிருவான். நமக்கு வெளியேந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, யாரும் அவங்கள வீழ்த்த முடியாது, அவங்க தான் சூப்பர் பவர் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் நிச்சயமாக வருவான். இப்போ அவர்களுடைய அந்த திட்டங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். பெத்ரு போரில் ஷைத்தான் தான் நினைச்சான், அவங்கள கூப்பிட்டு வர்றான், யாரை நிராகரிப்பாளர்களை மோத விடுறான். ஆனால் அந்த ரெண்டு பேரும் அணி சண்டை நடக்கும் பொழுது எப்போ அவனுடைய வானவர்களை பார்க்குறானோ என்ன செய்கிறான், ஓடி போயிடுறான். இப்போ இப்படித்தான் நிகழும். இப்படித்தான் என்ன செய்வான், ஷைத்தான் அச்சுறுத்துவான், பயங்காட்டி பார்ப்பான், அதுக்கு பிறகு இணைஞ்சிடுவான், இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவான். இப்போ அப்படித்தான் என்ன செய்வோம் நிகழும். இப்போ ஒமாஹும் பிஹி மின் அஹதின் இல்லா பீதின் இல்லா. அப்போது இங்கே ஒவ்வொன்றுமே அல்லாவோட அனுமதி கொண்டு தான் நிகழும். அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறான் என்பதால தான் இங்கே என்ன செய்யுது, எல்லாமே நிகழுது. அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நிகழாது. அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் வரை என்ன செய்கிற அவகாசம் கொடுக்குறான் பாருங்கள். அடுத்து இவங்க இந்த சூனியத்தை இவங்க கற்றுக்கொண்டார்களே, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தும் விஷயத்தை கற்றுக்கிட்டாங்களே, இப்போ இதனால் அவங்களுக்கு லாபமா? நல்லா கவனிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சில பேர் சூனியக்காரர்களாக மாறுறாங்க. சூனியக்காரர்களாக மாறுறதுனால அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருதான்னா அவங்க நிம்மதி பறி போயிடுது, அவங்களுடைய முகம் இருள் அடைஞ்சிருது. நீங்கள் சூனியக்காரங்களை பாருங்கள், அவங்களுடைய நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு தூக்கம் இருக்காது, அவங்களுடைய குடும்பங்களில் டெத்து நோய் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய குடும்பங்களில் அப்படி எந்த விஷயம் அவங்கள சூனியத்தை நோக்கி இழுத்துட்டு போகுது அவங்களுக்கே தெரியும். ஏதாவது இதனால் நஷ்டம்தான் ஏற்படுது அப்படின்னு. ஆனாலும் எது அவங்கள உள்ளே கொண்டு போகுது அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கீழ்மை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கீழ்மை இருக்கல, அந்த கீழ்மை தான் என்ன செய்யுது, அதை நோக்கி அவங்க இழுத்துட்டு போகுது. அவங்களுடைய மனம் என்ன செய்யுது, அசுத்தத்தை அசிங்கத்தை விரும்புது, அந்த கீழ்மை விரும்புது, அந்த கீழ்மையில் உடல் அதை விரும்புது. அதனால் அவங்களுக்கு தீங்கு ஏற்படுதுன்னு அவங்க தெரியுது, அவங்க குடும்பத்துக்கு தீங்கு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. நிம்மதியாக தூங்க முடியல, ஒழுங்காக அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு நிம்மதியாக அவங்களாம் என்ன செய்யலை, வாழ முடியலை. அவங்களுடைய முகம் இருளடைந்து பாலடைந்து இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அதை நோக்கி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. யூதர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. என்ன தெரிஞ்சிருந்தது? எதிர்க்கும் தங்களுக்கு தீங்களிக்கக்கூடியது அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. ஒலா என்பாகும் அவர்களுக்கு பயனளிக்காத. அவங்க எதோ அவங்க படித்தாங்களோ அது தங்களுக்கு தீங்களிக்கக்கூடியது தான், அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. வலக்கது அலிமு அவர்கள் தெளிவாக என்ன செய்கிறாங்க, அறிந்திருந்தாங்க. என்னது? வலக்கது அலிமு அல மனிஷ்தராஹு, அவங்க ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கினாங்களா இல்லையா? எதை கொடுத்து எதை வாங்கினாங்க? இந்த தௌராத்தை கொடுத்து சூனியத்தை வாங்கிட்டாங்க. மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த காலத்தில் பண்டமாற்று ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறது. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தௌராத்தை கொடுத்து விட்டு, இந்த நல்லதை கொடுத்து விட்டு தீயதை என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டாங்க. உலக்கது அலிமும் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. என்ன? லமனிஷ்தராக அவங்களை எதை பெற்று கொண்டார்களோ மாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், மறுமையில் அதற்கு எந்த பங்கும் இல்லை, மறுமையில் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு. அறியாமையின் காரணமாக சூனியக்காரர்கள் இருக்கிறாங்களா? அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். இது ஒன்றுமே இல்லை, ஏதோ அவங்கள உள்ளே இழுத்துக்கிட்டே போகும், ஏதோ என்னச்சேன் உள்ளே அவங்களை இழுத்துக்கிட்டே போகும். அவங்க உள்ளே போவாங்க, வெளியே வர முடியாது. இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது, எதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ ஒன்றை கொடுத்து விட்டு அவனை பெறுதல் இருக்கா இல்லையா, அவர்கள் மார்க்கத்தை கொடுத்து விட்டு எதை பெற்றுக்கொண்டார்கள், இந்த சூனியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து விட்டு ஷைத்தான்கள் உருவாக்கியவற்றை பின்பற்றினார்கள். எது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் பயனளிக்குமோ, எது மறு உலகத்திலும் பயனளிக்குமோ அதை கொடுத்து விட்டு தங்களுக்கு பெரும் நஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களை பெற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லபிஸமா ஷரௌபிஹி அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அவர்கள் பெற்றுக்கொண்டது எவ்வளவு மோசமானது இது. லவ் கானு ஏலமூன், அவர்கள்
அறிந்து கொள்ள வேண்டுமே. பாருங்கள், இங்கே அல்லாஹ் ஒரு பொதுவான விதியை தெளிவுபடுத்துகிறான். என்ன பொதுவான விதி அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஒன்று நேரான பாதை, நமக்கு வெற்றி தரக்கூடிய பாதை. அது என்ன? ஒலவ் அன்னஹும் ஆமனு வத்தகவ், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு தக்வாவுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால். எதன் காரணமாக அவங்க இந்த சூனியத்தை பின்பற்றினாங்க? குறுக்கு வழியில் போய் நம்ம என்ன செய்யலாம்? அடைய வேண்டியதை அடையலாம், நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம என்ன செய்யலாம்? தப்பான வழியில் போயாவது என்ன செய்யலாம்? கிடைக்கலாம் அப்படின்னு. அப்படி தானே? சில பேர் ஹராமான வியாபாரத்தை பண்ணுறாங்க, ஹராமான தொழிலை பண்ணுறாங்க. நோக்கம் என்ன நோக்கம்? அதன் மூலியமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான்? அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டு இருந்தால், தக்வாவின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் கூலி அவர்களுக்கு ஏராளமானதாக இருந்திருக்கும். அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிருக்கும். சுலைமானுக்கு அல்லாஹ் பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை, அதிகாரத்தை என்ன செய்கிறான்? கொடுக்குறான். இப்போ அதற்குரிய தகுதியாக என்ன தகுதியாக சொல்கிறா? ஆமனு என்னது? ஈமான் தக்குவா. இந்த ஈமானும் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஈமானும் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஈமானும் தக்குவாவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்காத பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பாதையில் போகிறதுனால நாம் கைவிடப்பட மாட்டோம். இந்த பாதையில் போகிறதுனால நாம் பின்தங்கி விட மாட்டோம். இந்த பாதையில் போகிறதுனால தான் நமக்கான வெற்றி கிடைக்கும். இப்போ இதுதான் இங்கே செயல்படக்கூடிய விதி. ஒருத்தன் அவன் உண்மையில் அவனுடைய ஈமான் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் தக்வாவின் அடிப்படையில் அமைத்து கொண்டால் அவன் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூட பார்க்கலாம். உமை எத்தகில்லாஹ இஜஅல் லஹு மஹ்ரஜா. இப்போ யார் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வாரோ அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான்? அவங்க பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களுக்கு ஒரு வெளியேறும் இடத்தை என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். அவர் அறியாத புறத்திலிருந்து, அவர் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கே வழங்குவான், வாழ்வாதாரம் வழங்குவான், செல்வம் வழங்குவான், ஆரோக்கியம் வழங்குவான், எல்லாத்தையும் வழங்குவான். அப்போ இந்த ஈமானுடைய இந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா? ஈமான் கொண்டு தக்வாவுடைய ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இப்போ அந்த வாழ்க்கையில் நாம் இழக்க போகிறது எதுவுமே இல்லை, நம்ம அடைய போது தான் ஜாஸ்தி. இப்போ அவங்க எந்த ஒரு உலகியலை அடைவதற்காக அந்த ஒரு குறுக்கு வழியை விரும்புகிறாங்களோ, இப்போ அந்த உலகியல் இதில் பெட்டராக அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த ஈமானுடைய இந்த வாழ்க்கையில், தக்வாவுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது மிகச்சிறந்த முறையில் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமாக ஏராளமாக அவங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். லவ்கானு யாலமூன், அவர்கள் என்ன செய்யணும்? இதை அவங்க அறிந்திருக்க வேண்டுமே, இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. அப்போது இது என்ன செய்கிறான்? இன்னைக்கு யூதர்கள்ட்ட இந்த ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய சமூகத்தில் இதே மாதிரியான விஷயம் இருக்குதா? நம்முடைய சமூகத்தில் இதே மாதிரியான விஷயம் இருக்குதா? இன்றைக்கி அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் இருக்குது. எத்தனை பேர் குர்ஆனை ஆழ்ந்து படித்து தங்களுடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைச்சு கொள்கிறாங்க? இன்றைக்கி மத குருமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட குர்ஆன் இருக்குதா? குர்ஆனுக்கு பதிலாக அவங்க என்ன வச்சுருக்காங்க? நீங்கள் பலரும் பார்க்குறோம், நிறைய பேரை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய பேர் அவங்களுடைய தோற்றம் பார்த்தா எப்படி தோற்றமாக இருக்குது. ஆனால் அவங்க எந்த வகையான காரியங்களில், சித்து வேலைகளில், மந்திரித்தல் முறையில், மார்க்கத்துக்கு முரணான அந்த மந்திரித்தல் முறையாக இருக்கு இல்லையா, அதில் ஈடுபடக்கூடியவங்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ இந்த பிரச்சனை யூதர்களை எதிர்கொண்டாங்க. அப்போ யூதர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? தோல்வி அடைகிறாங்க. அப்போ ஷைத்தான்கள் இப்படியான ஒன்றை என்ன செய்கிறாங்க? உருவாக்கி அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க? பரப்புகிறாங்க. அதை அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படியே அவங்க பின்பற்ற தொடங்கிட்டாங்க.
இப்போ அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில் அவங்க தோத்துட்டாங்க. இப்போ இதே மாதிரியான சோதனை நம்ம சமூகத்துக்கு வருமானா? நிச்சயமாக வரும். நம்ம சமூகத்தில் இந்த மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம சமூகத்தில் இது மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இந்தியாவிலலாம் ஆன்மீகம் அப்படின்னாலே என்ன வருது? சூனியம் வருது. ஆன்மீகவாதிகள்னு அவன் காமிக்கக்கூடிய ஆளை பார்த்தீங்கன்னா எல்லாம் சித்து வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஆள்கள். ஆன்மீகவாதிகள்னு அவங்க காட்டக்கூடியவர்கள்லாம் என்ன யார்? ஒன்று ஜோதிடர்கள், ரெண்டாவது சூனியக்காரர்கள், சித்து வேலையில் ஈடுபடக்கூடியவங்க. இதில் முஸ்லீம் மாந்திரிகம் வர இன்னொன்று முஸ்லீம் மாந்திரிகம் தான் பவர்ஃபுல்லான மாந்திரிகம் இல்லையா? மற்றவங்கள்லாம் வந்து இவங்கள்ட்ட படிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா ஷைத்தான் என்ன நினைக்கிறான், ஆல்ரெடி வழிகிட்டு போய் தான் இருக்கிற, உனக்கு நான் உதவி பண்ண மாட்டேன், இவன் தான் இஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், இவனுக்கு உதவி பண்ணால் தான் கூட்டம் நிறைய வரும்னு என்ன செய்கிறான், இவனுக்கு கூடுதலாக உதவி பண்ணுறா போலி இருக்கு. அப்படித்தானே பார்க்குறோம். இப்போ முஸ்லீம் மாந்திரிகள் வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி அவங்களுக்கு மற்ற மாந்திரிகளை விட. ஏன் அப்படின்னா ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துடுறான். ஷைத்தானை வந்து என்ன செய்கிறான், நீ ஆல்ரெடி வழிகிட்டு போய் தான் இருக்க, நீ ஏன் ஆளுதான், நீ அமைதியாரு, இவனை தான் வந்து நிறைய வழி எடுக்க வேண்டியதுன்னு என்ன செய்கிறான். இப்போ இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி. நமக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வருமானா, இந்த வகையான சந்தர்ப்பங்கள் வருமானா வரும். அப்போ அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை தெளிவாக கொடுத்துட்டான். என்ன? ஒன்று, உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் தக்வாவின் அடிப்படையில் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வந்து சேரும். நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்தே அவனோட உதவியை நீங்கள் நினைச்சுவீங்க, பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையில் இழக்க போவது எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மிகச்சிறந்த முறையில் கிடைச்சிரும். நம்ம இந்த நம்பிக்கை அப்படின்னா இந்த ஷைத்தான்களுக்கு நம்ம நினைச்ச மாட்டோம். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன, நம்மளை வழிகெடுக்கணும் அப்படின்னு. வழிகெடுப்பதற்காக அவன் என்னென்ன மெத்தேடை முன்வைக்கணுமோ அவன் என்ன செய்வான், தொடர்ந்து அந்த முறைகளை முன் வச்சு கொண்டே இருப்பான். நம்ம அலர்ட்டாக இல்லை அப்படின்னா, நாம் விழிப்பாக எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா நாம் நினைஞ்சிரும், வழிகெட்டு போயிடும். இப்போ இந்த வசனத்தில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? இந்த வசனத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இந்த வசனத்திலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை, அவர்கள் வழிகெட்டு சென்ற இடங்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் சருகிய இடம், முக்கியமான இடம் இது. இப்போ இந்த முக்கியமான இடம் நம்ம சமூகத்தில் இது எல்லா காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இடம், சருகிய இடம் இருக்கல, எல்லா காலகட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா ஷைத்தானே நினைச்சிடும், நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடுவோம். நம்மளோட தாடி இருக்கும், தொப்பி இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், ஆனால் யாருடைய ஆளாக இருப்போம்? ஷைத்தானுடைய ஆளாக இருப்போம். அப்படி என்ன செய்யலாம், நிறைய பேர் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நிறைய பேரை நம்முடைய சமூகத்தில் பார்த்து